ராயன் புதன்கிழமை தோறும் கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் நெய் வாங்கி விளக்குக்கு நெய் ஊற்றுங்க, ஒரு முளை துளசி சாத்துங்க. ராயன் புதன்கிழமை தோறும் கிருஷ்ணன் கோயிலுக்கு போங்க. திருமணம் நடக்க சித்திரை செல்வன் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு 21 செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் செவ்வரளி சாத்தி 3 நெய் தீபம் போட்டு உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை வைங்க. திருமணம் தானே நடக்கும். ஏழு 14 15 16 நாளும் 20 25 5 30 34 1 35 5. மணிமேகலை சுந்தரம் தேய்பிர சஷ்டிக்கு பைரவரை போய் கும்பிட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் நினச்ச காரியம் தானே நடக்கும். செய்வீங்களா? ஆமாம், திலகம் அஃபிஷியல். இது பீளமேடு ஆஞ்சநேயர் தான். மேற்க பார்க்க தரிசனம். மேற்க பார்க்க இருக்கிற ஆஞ்சநேயரை நீங்கள் வணங்கினால் நோய் நொடி வராது. உங்கள் வீட்டிலையே ஒரு ஆஞ்சநேயர் படத்தை மேற்க பார்க்க மாட்டி வைங்க, நோய் நொடி வராது. ஆமாம். மிதுனம் திருவாதிரை நல்ல படிப்பாளி, தந்திரசாலி, கெட்டிக்காரங்க, சகல பேரையும் வெல்லக்கூடிய திறமை வாய்ந்தவங்க. மெதுவா. ராயன் தென்மேற்கு அறையில் படுங்க. குழந்தை பாக்கியம் தானே கிடைக்கும். படுக்க அறையில் 2 மயில் தோகையை வைங்க. மயில் இறகு இருக்குல்ல, அதை உங்கள் வாசல் நிலவில் வைங்க. குழந்தை கிடச்சிரும். தென்மேற்கு அறையில் படுக்கணும். தென்மேற்கு அறையில் படுத்தால் 5 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும். மெதுவாக இருமுங்க, என்ன ரொம்ப வாங்கி இருமாதுங்க. ஒன்றாம் பாதம் சனி இருக்கு. மீனராசி உத்திரட்டாதி. மீனராசி சுக்கிரன் வீடு, உச்ச வீடு. தாராளமாக நீங்கள் வாங்கலாமே. உழவன் வாகனம் வாங்கி உங்கள் குலதெய்வமோ இல்லை உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப இஷ்டமோ அந்த கோயிலில் கொண்டு நிறுத்தி மாலை சாத்தி எலுமிச்சை மிதித்து வண்டி பேருக்கு அர்ச்சனை எல்லாம் வச்சு சாவியை அந்த சாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கலாம். சுக்கிரனுடைய இது உள்ளவங்க எல்லாமே நல்ல வண்டி வாகன வசதிகளோடு தான் இருப்பாங்க, குறைவு இருக்காது. ஐயோ, ராயன் ரத்தீஸுக்கு நான் 1000 தடவை சொல்லியாச்சு, இதுக்கு மேலே சொல்ல முடியாது. சவுத்து வெஸ்ட்டு அறையில் படுங்க. பெட்ரூமு சவுத்து வெஸ்ட்டாக இருந்தால் குழந்தை கிடைக்கும். பெட்ரூம் வாசலில் 2 மயில் இறகு வைங்க. கேட்டதே கேட்டு உயிர் எடுக்குதுங்க. 2 மயில் இறகு வச்சு சவுத்து வெஸ்ட்டில் படுங்க, குழந்தை கிடைக்கும். நல்ல வீடாக கிடைச்சா மாறலாமே. மாறி நீங்கள் என்ன செய்யுங்க, ஆஞ்சநேயர் படத்தை வாசலில் வச்சுருங்க. வச்சுட்டேங்கன்னா